விஜய் சாருக்கு வந்துட்டு எல்லா சுதந்திரமும் இருக்குதே. அவர் வந்துட்டு இந்தியாவினோட குடிமகன் தானே. இந்தியாவில வந்துட்டு யார் வேணாலும் வந்துட்டு ஓட்டு போடக்கூடியவங்க, இந்திய குடிமகனா இருக்கிறவங்க, அவங்க வந்து அரசியல் கட்சி தொடங்கக்கூடாது அப்படின்னு எந்த சட்டத்திலையுமே சொல்லவே இல்லையே. அவர் வந்துட்டு ஓட்டு போட உரிமை இருக்குன்னா, அவர் ஒரு இந்திய குடிமகன்ங்கிற தகுதி இருக்குன்னு சொன்னா, அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் அவருக்கு தகுதி இருக்குது. அவர் வந்துட்டு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு, அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு கட்சி தொடங்குறதுக்கு இவருக்கு உரிமை இருக்கு, இவர் கட்சி தொடங்குறாரு. இதை வந்துட்டு நம்ம எப்படி பார்க்க முடியும்? விஜய் சார் வந்துட்டு கட்சி தொடங்குறதுல வந்துட்டு ஏதாவது சட்டம் யாரும் தொடங்கக்கூடாதுன்னு இருக்குதா? இல்லையே. கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அவரு இந்திய குடிமகன். அவரு நம்ம நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன்னு சொல்றாரு. வரட்டுமே, வரவேற்கத்தக்கது தானே அது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மத்த நடிகர் கம்பேர் பண்ணும்போது விஜய் அரசியல் தான் ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. அது ஏன் விஜய் மட்டும் அப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அவர் மேல? அவரு என்ன சொல்றாரு? வாரிசு அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஊழல் அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் எல்லாருமே விமர்சனம். அப்போ வந்துட்டு எல்லாருமே ஊழல் பண்றாங்க போல் இருக்கு இப்போ உள்ள அரசியல்வாதிகள். இல்ல வாரிசு அரசியல் இருக்கிறதுனால ஒருவேளை அதற்காக வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. அது அவர் சொல்லக்கூடியதுக்கு வந்துட்டு விமர்சனம் பண்றது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லக்கூடிய கருத்து நல்லா இருக்கே. ஜனநாயக நாட்டுல வந்துட்டு தகுதி உள்ளவங்க வரட்டும், அது வாரிசு மன்னராட்சி இல்லையே, வாரிசு அவங்க அடுத்தடுத்த வாரிசு வரணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தப்பு இல்ல. அதே மாதிரி வந்துட்டு ஊழல் இருக்க வேண்டாம், அவர் மக்களுக்கு நல்லது தானே செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. மக்களுடைய பணத்தை வந்துட்டு வரியெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கே செலவு பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஒரு தகுதியான தரமான ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அது அரசாங்கம் செய்யக்கூடியது இல்லையா? அதனால ஊழல் இருக்கக்கூடாது, மக்களுடைய வரி பணத்தை சுருட்டக்கூடாது, மக்களுக்கு வந்துட்டு செய்யக்கூடியதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் மக்களுடைய பணத்தை வச்சு சாப்பிட்டுட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இப்போ 2026 அவரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? அது மக்கள் தான் சொல்லணும். 2026 தேர்தல்ல வந்துட்டு மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் வந்துட்டு எந்த மிரட்டல் உருட்டல் மற்ற கட்சிகளுடைய மிரட்டல் உருட்டல் இல்லாம, பணம் நிறைய புழங்காம, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம, மக்கள் நியாயமா வந்துட்டு ஒருத்தர் நல்லவரை தேர்ந்தெடுக்கணும், புதியவரை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டா அவரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ டிவிக்கு கட்சியிலே சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ பில்சி ஆனந்த் அவர் தடுக்கிறாரு தலைவரை பார்க்க முடியாம அப்படின்ட்டு ஒரு சிலரே அந்த கட்சியில இருக்கவங்களே புகார் வச்சுட்டு வராங்க. அதை பத்தி என்ன? அது தலைவருக்கும் புசி ஆனந்துக்கும் தான் தெரியும். புசி ஆனந்த் வந்துட்டு யார பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தலைவர்கிட்ட சொல்றாரோ அவர் தான் தலைவர் பாக்குறாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். யாரை பார்க்கணும், தலைவர் யாரை பார்க்க கூடாதுன்னு அது வந்துட்டு அவங்க கட்சியில உள்ள அது ஒரு உட்கட்சி, அது ஒரு பூசல் அப்படி இருக்குது. அது வந்துட்டு நமக்கு அதை பத்தி ஒரு ஐடியா இல்லையே. இப்ப புசி ஆனந்த் தான் அந்த கட்சி நடத்துறாரா இல்ல விஜய் நடத்துறாரா தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஒருவேளை புசி ஆனந்த் அதிகமா நம்புறதுனால அவர் சொல்ற ஆட்களை மட்டும் அவர் பாப்பாரு போல் இருக்கு, மித்தவங்களை பார்க்க மாட்டார் போல் இருக்கு. ஆனா விஜய் சாரு சொன்னாரு எல்லாரும் வாங்க, நீங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த கட்சிக்குள்ள வாங்கினாங்க. ஆனா அந்த கட்சியில வர்றதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. ஆனா அந்த கட்சியில வந்துட்டு இவங்க யாரை எடுத்துக்கிட்டாங்கன்னு கூட தெரியவே இல்லை. இன்னும் இந்த கட்சியில போய் இவ்வளவு பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன்னா முதல் மாநாடு நடந்துச்சு, 2வது மாநாடும் நடந்துச்சு. ஆனா வந்துட்டு அந்த கட்சிக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் என்னைய கேட்டிருக்காங்க. நான் கூட காங்கிரஸை விட்டுட்டு அந்த கட்சிக்கு தான் போனேன். ஆனா நானும் புசி ஆனந்த் சாரை தான் பார்த்தேன். அவர் கொண்டே நான் தளபதி சார்ட்ட சொல்றேன் தலைவர்கிட்ட பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதுவரையும் வந்துட்டு அவர் பாக்குறதுக்கு யாரையுமே கூப்பிடவும் இல்லை, அவர் பார்க்கவும் இல்லை. அப்போ வந்துட்டு ஒருவேளை அப்படித்தானே சந்தேகப்படுவாங்க. உடனே புசி ஆனந்த் தான் கட்சி நடத்துறாரா இல்ல விஜய் நடத்துறாரா இல்ல ஏன் அந்த தலைவரை பார்க்க முடியாதா யாராலையும்? அப்ப எதுக்கு விஜய் சார் வந்துட்டு எல்லாரையும் கையை பெருசா விரிச்சுக்கிட்டு ஐயோ எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு? இப்ப எத்தனை பேர் அவர் கூப்பிட்டுருக்காரு, எத்தனை பேர் அவர் பார்த்திருக்காரு? அதனால அந்த கட்சியில வந்துட்டு கொஞ்சம் பூசல் இருக்கிறது நியாயமானதுதான். உடனே கட்சி தலைவர்னா எல்லாரையும் பார்க்கணும்ல. அவர் வந்துட்டு எத்தனை பேர் இந்த கட்சியில வராங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4 பேரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களை மட்டும் அவர் டிவியில காமிச்சுக்கிட்டு என் கட்சியில சேர்ந்துட்டாங்க மாற்று கட்சியில இருந்துன்னு சொன்னா அது எப்படி நடைமுறை பழாத? அதனால அதுல இருந்த ரசிகர்கள் தான் இருப்பாங்க போல இருக்குது. அதுல புதுசா வந்தவங்களே இவங்க எடுத்துட்ட மாதிரியும் தெரியல, இவங்க தலைவர் பார்த்த மாதிரியும் தெரியல. அதுக்கு காரணமும் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ மாநாடு நடந்தது இல்லைங்களா, 2வது மாநாடு மதுரையில நடந்தது. அப்போ விஜய் சார் பேசினது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா மோடி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஸோ அங்கிள்னு சொன்னது ரொம்ப விமர்சனமா போயிட்டு இருக்கு.
அது எப்படி நம்ம அங்கிள் சொன்னது வந்து உங்களோட பார்வையில நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? அது வந்து விஜய் சார் வந்து அவரு டெப்டி சிஎம் வந்து நம்ம உதயநிதி சாரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஒருவேளை சின்ன பிள்ளையில இருந்து அவங்க பழகி இருக்கலாம். ஸ்டாலின் சார் அங்கிள்னு கூட சொல்லியிருக்கலாம் அவரு. அதனால அங்கிள் அப்படின்னு கூட அவர் கூப்பிட்டுருக்கலாம். ஆனா அது வந்து ஒரு தப்பு, அவரை கிண்டல் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய அவங்க அவங்க என்ன மாதிரி சென்ஸ்ல எடுக்கிறாங்களோ அதை அவங்க அப்படி எடுத்துட்டு அவர் கிண்டல் பண்றாருன்னு சொல்றாங்க மித்தவங்க. ஆனா எனக்கு அது தப்பா தோணல. அங்கிள்னு சொன்னது ஒருவேளை சின்ன பிள்ளையில இருந்து அவர் வந்துட்டு உதயநிதி சாரோடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்படி பேசிட்டாரா என்னன்னு தெரியல. அதே சமயத்துல விஜய் சாரை வந்துட்டு அவங்க அவங்க கட்சிக்காரங்க எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப கொச்சையான வார்த்தைகளால அவரை பேசுறாங்க. அவர் ஒரு ஆண்மைத்தன்மை இல்லாதவர்னு கூட அவங்க கட்சியில பேசுறாங்க. அது கூட வந்துட்டு நம்ம முதலமைச்சர் சார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்ல. அவங்க கட்சியில வந்துட்டு இன்னொரு கட்சி தலைவர் அவ்வளவு அசிங்கமா விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிள்னு சொன்னதே தப்பான வார்த்தைன்னா அப்ப அவருக்கு ஆண்மை இல்லைன்னு சொன்னாங்களே விஜய் சாருக்கு, அது தப்பு இல்லையா? ஒருத்தர் போய் பர்சனலா வந்துட்டு ஏன் அட்டாக் பண்றாங்க? இதுல ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமா இவங்க அட்டாக் பண்ணிக்கிறதுல? மக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இவங்க கொலாயடி சண்டை, இவங்க தெருஅடி சண்டை, இவங்க 2 பேரும் எனிமிட்டி வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு அதுக்கு என்ன மக்கள் வந்து இந்த விமர்சனம் தேவையா? இதனால யாருக்காச்சும் ஏதாவது பிரயோஜனமா மக்களுக்கு? ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி கொழாயடி சண்டை போட்டுப்பாங்க, இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. நீ பெருசா நான் பெருசான்னு ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்படுத்திட்டு அதே மாதிரி கலவரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாரும் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு மக்கள் பிரச்சனை என்னன்னு பாக்குறதே கிடையாது. இவங்கள நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அவ்வளவுதான். ஆனா மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க பெரிய ஆளு நினைக்கிறதே கிடையாது. இப்போ 2026ல டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே, பிஜேபி எது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட நினைக்கிறீங்க, கருத்து? இது வந்துட்டு நான் ஒண்ணு ஜோசியெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. இது வந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறது யாரு திறமசாலியோ, ஒருவேளை வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல வந்துட்டு பணம் தான் நிறைய விளையாண்டுட்டு இருக்குது. அது எப்படி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவாங்களா, இல்ல வந்து மக்கள் வந்துட்டு ஆஹா ஒரு நல்ல தலைவர் வேணும்னு சொல்லிட்டு போடுவாங்களா ஓட்டு? அது இந்த மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் தான் தெரியும். அந்த மக்களோட மைண்டு தான் அது. எதுக்காக இந்த மக்கள் விலை போவாங்கன்னு தெரியாது. இல்ல உண்மையாலுமே எனக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும்னு நினைக்கிறவங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது போய் யாரு வரப்போறாங்கன்னு நான் எப்படி கணிச்சு சொல்ல முடியும்? இப்போ விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் வந்து போட்டிட்டு, அது உண்மையா? மத்த கட்சி அப்படின்னா அப்ப கன்சிடர் இல்லையா? இல்ல, இவர் வந்துட்டு இப்ப வந்து விஜய் சார் வந்துட்டு ஊழல் ஆட்சி நான் வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ ஊழல்காரங்களோட வந்துட்டு இவர் எந்த தொடர்பும் வைக்கவே கூடாது. இவர் வந்து தனியா தான் நிக்கணும். ஏன்னா ஊழல் அரசாங்கம் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே ஊழல்ல சிறைச்சாலைக்கு போனவங்க தான். அதே மாதிரி டிஎம்கே இவர் ஊழல் கட்சின்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாருமே அதுல இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க தான். ஊழல்ல ஜெயிலுக்கு போன ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்களே தவிர ஒரு கட்சியில கூட இந்த கட்சியில இப்ப இருக்கக்கூடிய தமிழகத்தை சரி இந்தியாவை ஆண்டாலும் சரி ஊழல் இல்லாத வந்துட்டு ஆட்சியாளர்களே கிடையாது. அப்ப இவர் யாரோட வந்துட்டு இவர் அலையன்ஸ் வைக்க போறாரு விஜய் சாரு? இவர் தான் ஊழல் இல்லாத வந்துட்டு எனக்கு ஆட்சியாளர்கள் வேணுங்கிறாரு, நான் ஊழலை எதிர்க்கிறேங்கிறாரு. அப்ப இவர் யாரோட வந்துட்டு இவர் தொடர்பு வச்சாலும் அலையன்ஸ் வச்சாலும் எல்லாருமே ஊழல் கட்சி தானே. அப்ப ஊழல் கட்சி அப்ப இவங்க கட்சியில வந்தா அவங்க எல்லாம் அப்படியே ஊழல் இல்லாத நல்லவங்க ஆயிடுவாங்களா? எல்லாருமே வந்துட்டு அப்படியே பரிசுத்தம் ஆயிடுவாங்களா? இப்ப மித்த கட்சியில வந்துட்டு மட்டும் ஊழல் பண்றாங்களா? அப்படி கிடையாது. நான் பார்த்த அரசியல்ல, நானும் ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்திருக்கேன் காங்கிரஸ்ல, நான் பார்த்த அரசியல்ல கரைவேட்டி தான் வித்தியாசம் தவிர எல்லாருக்கும் காலேஜ் இருக்குது. எல்லாரும் ஊழல் பண்ணவங்க தான். இல்ல ஊழல் பண்ணாதவங்கன்னு கைவிட்டு கூட எண்ண முடியாது போல இருக்கு, அப்படி இருக்குது. அதனால எல்லாருமே இந்த மக்களோட வரி பணத்தை சுட்டினவங்க தான். எல்லாருமே வந்துட்டு ஒரு தகுதி இல்லாத, அவங்களுக்கு எந்த படிப்பு வேணாம், எந்த தகுதியுமே வேணாம் அரசியலுக்கு வர்றதுக்கு. எல்லாருமே ஒரு தகுதியே இல்லாமல், எந்த படிப்பும் இல்லாம, எந்த ஒரு குவாலிபிகேஷனும் இல்லாம, எந்த ஒழுக்கமும் இல்லாம குறிப்பா வரவங்க தான் அரசியல்வாதிகள். அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்த உடனேவே தொகுதி மேம்பாட்டு பணத்தை எடுக்கிறதும் வரி பணத்தை சுருட்டுறதும், அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி வந்துட்டு ஒரு எனார்மஸ் பவர்ஸ் இருக்கிற மாதிரி, வானளாவிய பவர்ங்கிற மாதிரி அதிகாரம் பண்றதும் இந்த மக்கள் மேல. அவங்க ஓட்டு வாங்குற அன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க கும்பிடு போட்டுட்டு இருப்பாங்க மக்களை பார்த்து. அப்புறம் அந்த ஓட்டு போட்ட மக்கள் அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க கொடுக்குற வசதியில அந்த மக்கள் கொடுக்குற அந்த ஓட்டுல போய் ஒரு பவர் வந்துருச்சுன்னா அப்புறம் எத்தனை பேர் தடை செய்வாங்க? மக்களை பார்க்க விட மாட்டான் அந்த அதிகாரியை. அவங்க கோரிக்கை கேட்கவே மாட்டாங்க. இவங்க எல்லா கட்சிக்காரங்களும் தேர்தல் அறிக்கையில அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க.
எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு 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 500 கோரிக்கை அவர் போட்டாருன்னா ஒரு 100 நிறைவேற்றினாருன்னா சொல்லவே முடியாது. யார் போய் மக்களா கேட்க போறாங்க? இந்த மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட் தான். 5 வருஷம் மக்களுடைய வரி பணத்தை சுருட்டி சாப்பிட்டுட்டு, தொகுதி மேம்பாட்டு பணத்தை சுருட்டி சாப்பிட்டுட்டு, பிளைட்ல ஓசில பறக்க வேண்டியது, ஓசில வீடு, ஓசில எல்லாம் பிஏ கிஏ எல்லாம் பரிவாரம், போலீஸ் சல்யூட் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க மக்கள்கிட்ட காலில் விழுறதுக்கு, மறுபடியும் ஓட்டு வாங்குவாங்க, மறுபடியும் போய் சொல்லுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா கட்சியும். என்ன நாட்டை திருத்திட்டாங்க. இந்த இந்தியா வந்துட்டு சுதந்திரத்தின் போது இருந்ததை விட மோசமா தானே இருக்குது. எல்லாம் சாராயம் குடிச்சிட்டு பாதி பேர் செத்து போயிட்டான். இப்ப எல்லாம் வட இந்தியர்கள் தான் இங்க வந்து இருக்கிறாங்க. நாளைக்கு வட இந்தியர்கள் தான் இங்க எம்பி எம்எல்ஏ. இப்ப தமிழன் மைனாரிட்டியில் தான் போயிட்டு இருக்கிறான். தமிழன் யாருமே இல்லையே, எந்த வேலையும் பாக்குறதே இல்லையே, எங்க இருக்கானே தெரியல தமிழர்கள். அதை வச்சுக்கிட்டு தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அதனால வந்துட்டு யாரு நல்லவங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அரசியல்ல எல்லாருமே வரி பணத்தை, மக்களோட வரி பணத்தை அப்படியே செய்யாம சுருட்டுறதும் அவங்க அயோக்கியத்தனம் பண்றதும் தான் இந்த அரசியல்வாதிகளோட வேலை. இது ஒரு சூதாட்டம். அவங்க ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணிடுவாங்க, அடுத்து மக்களுடைய பணத்தை சுருட்டுவாங்க. இவங்க சொந்த உழைப்பிலையா வந்துட்டு மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? இவங்க சொந்த உழைப்புல வரக்கூடிய வருமானத்தை வச்சா ஒரு தலைவருக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த தலைவரை பிடிச்சிக்கிட்டு மேல வந்துட்டு மறுபடியும் வரி பணத்தை சுருட்டி இவங்களை கஜானாவுக்கு வந்துட்டு தலைவரா போட்ட உடனே கஜானாவை சுருட்டுதான் இவங்களுக்கு வேற, நம்மள கடங்காரங்களா ஆக்குறதா இவங்களுக்கு வேலை. அதனால எந்த கட்சியும் ஒழுங்கான கட்சி கிடையாது இந்தியால. அதனால வந்துட்டு இதுல விஜய் வந்து என்ன பண்ண போறாரு, அதுல மித்தவர் என்ன பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. விஜய் சார் வந்தாதான் ஒருவேளை தெரியும். அவர் வந்துட்டு அந்த ஆட்சிக்கு வந்து இந்த மக்கள் நம்பி அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வந்தாதான் அவர் என்ன பண்ண போறாரு இந்த மக்களுக்குன்னு தெரியுமே தவிர இதுக்கு யாருக்கும் நம்ம போய் சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது. இப்போ விஜய் வந்து எம்ஜிஆரா, அவர் என்ன எம்ஜிஆரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஏன் அந்த எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி கேக்குறாங்க? அவர் ஒரு சினிமா நடிகர்னு சொல்லிட்டு ஒருவேளை கம்பேர் பண்ணலாமே தவிர எம்ஜிஆர் சார் வேற, விஜய் சார் வேற. விஜய் சாரோட ஐடியாஸ் வேற, அவரு எம்ஜிஆர் சாரோட ஐடியாஸ் வேற. எம்ஜிஆர் சார் வாழ்ந்த காலங்கள் வேற, அந்த மக்களுடைய மனநிலை வேற. இவர் வாழுற காலம் வேற, இந்த மக்கள் மனநிலை வேற. அதனால அவரு எம்ஜிஆரான்னு கேட்டா எம்ஜிஆரோட வந்துட்டு நம்ம எம்ஜிஆர் மாதிரி வந்து இன்னொரு எம்ஜிஆரும் கிடையாது, விஜய் மாதிரி இன்னொரு விஜயும் கிடையாது. ரெண்டு பேரும் எதுலையுமே கம்பேரே பண்ண வேணாம். ஒரு சினிமா நடிகருக்கு வேணா கம்பேர் பண்ணலாமே தவிர ஆனா எம்ஜிஆர் சார் வேற, விஜய் சார் வேற. ரெண்டு பேரும் வெவ்வேறு தான். அது என்னன்னா எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணாரு, அந்த மாதிரினா விஜய் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எம்ஜிஆர் சார்ட்ட ஆட்சி இருந்துச்சு, நல்லது பண்ணாரு, அதிகாரம் இருந்துச்சு, நல்லது பண்ணாரு மக்களுக்கு. விஜய் சார்ட்ட வந்துட்டு ஆட்சி கொடுத்தாதானே வந்துட்டு அவர் நல்லது பண்ணுவாரு. அவர் வேற, அவர்கிட்ட அரசாங்கம் இல்ல, ஆட்சி கிடையாது, அதிகாரம் இல்ல. அவர் என்ன போலீஸ் என்லிஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, இல்ல டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியுமா? அவரை வந்துட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாதான் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியும். எம்ஜிஆர் இவ்வளவு எல்லாம் பண்ணாரு, விஜய் இவ்வளவு பண்ணலையேன்னு சொல்ல முடியும். அவர் வந்துட்டு ஒரு சிஎம், அவரு ஆட்சியில இருந்தவரு, 3 முறை வந்து அவர் சிஎம் இருந்தவர். இவர் இன்னும் வந்துட்டு ஒரு கட்சி தான் தொடங்கி இருக்கிறாரு, ஒரு கட்சியோட தலைவர் தான். அவர் போய் எம்ஜிஆர் சார் மாதிரி பண்ண முடியுமானா? நம்ம ஆட்சி கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தா தானே அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியும். சொல்லாமலே அவர் போய் எம்ஜிஆரான்னு கேட்டா அவர் எம்ஜிஆர் இல்ல, அவர் விஜய்.